அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே, முகுல நம்ம அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும். நான் மாத்தியோசி பக்கத்தில் இருந்தும் மாத்தியோசி பர் ஆண்ட்ராய்டு பக்கத்தில் இருந்தும் முகமது ரில்வான் பின் ஜஹபர் அலி சவுதியிலிருந்து பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நேற்று ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். இந்த ஃப்ரீயா எப்படி இன்டர்நெட் யூஸ் பண்ண நிறைய பேர் நல்லா யூஸ் பண்ணா, நல்லா ஷேர் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் ஒரு லேடி கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணேன், சிங்கப்பூர்லேயே ஒர்க் ஆகுது அப்படிலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி வந்து அந்த லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து தவறா கொடுத்தேன், அதுக்கு ஃபர்ஸ்ட் மன்னிச்சிருங்க. ஏன்னா வேற ஒரு லிங்க் நான் இதை தெரியாம காப்பி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த காப்பி பண்ணி டிலீட் பண்ணிட்டு மறுபடியும் நான் பிளே ஸ்டோர் லிங்க் காப்பி பண்ணி மறுபடியும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பழைய லிங்க் இல்ல, புது லிங்க் தான் கொடுத்துருக்கேன். அது அப்பயே 1 மணி நேரத்துல மாத்திட்டேன். அது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதனால நீங்க வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க, கண்டிப்பா அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ லாஸ்ட்ல வந்து நான் எப்படி என்னோட பேஜ்ல இருக்க லிங்க் டவுன்லோட் பண்ணா உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன், சரிங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் நவுட் கால் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து ஆக்சுவலா பிளே ஸ்டோர்ல இருந்துச்சு, ஆனா பட் இப்போ வந்து பிளே ஸ்டோர்ல இல்ல, எடுத்துட்டாங்க. அந்த வெளிநாட்டுல இருக்கல வந்து ஃபாரின் கண்ட்ரில அது வந்து தடை பண்ணிட்டாங்க, சரிங்களா? வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த மேல வந்து நான் லிங்க்லயே அந்த பேர் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? இப்போ இதை எதுக்காக உபயோகப்படுது பாத்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் நீங்க வந்து இது டவுன்லோட் பண்ணீங்கன்னா சும்மா ஒரு ஃபேக் ஐடியை போட்டு, சும்மா ஒரு ஃபேக்கான ஒரு நேமை போட்டு, சும்மா ஃபேக்கான ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்து ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க 1 2 3 4 எத்தனை தடவை கிரியேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் தடவை கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 10 சென்ட் கொடுப்பாங்க, அதாவது அமெரிக்க டாலர். அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் பேசிக்கலாம். அது பேசி முடிஞ்சு அந்த $10 அதுக்கப்புறம் வந்து நீ இன்னொரு $10 வந்து சும்மா ஷேர் வித் ஃபேஸ்புக் கேட்கும். நீ வந்து ஷேர் வித் ஃபேஸ்புக் பண்ணவே தேவையில்லை. பண்ணாமலே அதை நான் எடுத்து எப்படி நான் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி அதை ஃபுல்லா பேசி முடிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் லாங் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் புதுசா மறுபடியும் வேற ஒரு சும்மா ஒரு நேம் போட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அதை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றேன், ஓகேங்களா? இப்போ இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் வீடியோக்கு மேலே கொடுத்துட்டு டச் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்க. இப்போ பாருங்க, இந்த லாகின் வித் ஃபேஸ்புக் இருக்கு, நீங்க அதெல்லாம் கொடுக்காதீங்க. நீங்க ஜஸ்ட் வந்து கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க, ஓகே? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னோட பேரே சும்மா ஏதோ ஒரு பேர் போற பாருங்க, யோசி மாத்தி அப்படின்னு போட்டேன். இமெயில் பார்த்தீங்கன்னா சும்மா யோசி மாத்தி சும்மா அந்த எந்த பேர்னாலும் நீங்க முன்னாடி போட்டுக்கலாம். கடைசியில வந்து நீங்க இதை மட்டும் கரெக்டா போடணும், @gmail.com மட்டும் கரெக்டா போட்டுருங்க. ஏன்னா அதான் மெயின். பாருங்க, இப்போ @gmail.com போட்டேன், @gmail.com போட்டேன். இப்போ ஏஜ் கேட்கும், சும்மா ஒரு 20 பேர் கொடுத்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மெயில் கொடுத்துருங்க. யூசர் நேம் கேட்கும், யூசர் நேம் வந்து மேல உள்ளதே கொடுத்துருங்க, சும்மா யோசி மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து தானா இதாயிடும். பாஸ்வேர்டு கொடுக்கும். பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா 1 2 3 4 5 6 7 8 சும்மா 8 நம்பர் கொடுத்துருங்க. கரெக்டா 8 கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிருங்க. கிரியேட் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் உங்களுக்கு லோடிங் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, உங்களுக்கு வந்து கீழே வந்து பாருங்க, ஐ எம் நாட் ரோபோட்னு கேட்கும். நீங்க ஜஸ்ட் அது இந்த பாக்ஸ் இருக்குல்ல, டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல உங்களுக்கு போட்டோ எல்லாம் சூஸ் பண்ண சொல்லும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அது நீங்க போட்டோ எல்லாம் சூஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்க கீழே பாத்தீங்கன்னா இந்த ஹெட்போன் சிம்பிள் இருக்கு, அந்த ஹெட்போன் சிம்பிள் டச் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஒரு நம்பர் சொல்லும், அந்த நம்பரை வந்து கரெக்டா கவனிச்சிங்க. 1க்கு 2 தடவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு கீழே அந்த நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். இப்போ நான் வந்து ப்ளே பண்றேன், எனக்கு என்ன நம்பர் சொல்லுன்னு தெரியல. 53691 சரி, நான் இன்னொரு கேட்டுக்கிறேன். 53691 ஓகே. இப்போ பாருங்க, 53691 கொடுத்து நான் ஜஸ்ட் வெரிஃபைடு கொடுத்துறேன். வெரிஃபைடு கொடுத்துறேன், பாருங்க ஓகே ஆயிடுச்சு. இப்போ இது ஏரியா கோட் நம்பர் கேட்கும். நீங்க வந்து ஜஸ்ட் என்ன சரிங்க, சும்மா ஒரு 4 5 7 சும்மா கொடுக்குறேன், கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் கொடுத்துறேன், பாருங்க உங்களுக்கு சக்சஸ் வந்துச்சு. இப்போ இதுலயே வந்து உங்களுக்கு பாருங்க +91 இப்போ 9990160 இந்த நம்பர் வந்து நீங்க வாட்ஸ்அப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் வச்சு நீங்க ஐஎம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து உங்களுக்கு இந்த ஒரு லாபமும் இருக்கு. இதுல நீங்க ஒவ்வொரு தடவை லாகின் பண்ணும்போது ஒவ்வொரு புது நம்பர் கொடுத்துருப்பாங்க. நல்லா பாத்துங்க, கடைசி நம்பர் 9990160 போட்டிருக்கு. இப்போ நான் வந்து சும்மா எஸ் கொடுத்துறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்ளிகேஷன் வந்து இப்போ ரெடியா இருக்கு, பக்கவா இருக்கு. அது பாத்தீங்கன்னா மேல எனக்கு 10 இது கொடுத்துருக்காங்க, சென்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் எப்படி என்கரேஜ் பண்ணா, அந்த ஸ்டோர் அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு போங்க. இதுல போனீங்க அப்படின்னா இந்த பாருங்க, இந்த ஏர் அண்ட் கிரெடிட் இருக்கு, இது நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணி கீழே பாருங்க ஷேர் டு ஃபேஸ்புக்னு இருக்கு. இப்போ நான் ஜஸ்ட் இதை கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இதை கொடுத்துட்டு நான் வந்து ஷேர் பண்ண மாட்டேன். இப்போ ஷேர் பண்ணாம ஜஸ்ட் நான் பின்னாடி வந்துடுறேன். பாருங்க, இப்போ பின்னாடி வந்துடுறேன். அதே மாதிரி வந்து ட்விட்டர் கேட்கும், அதுக்கும் நீங்க வந்து சும்மா நான் வந்து ஷேர் கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பாருங்க, ஷேர் கொடுக்கவே இல்லை, நான் சும்மா அப்படி கொடுத்துட்டு பின்னாடி வந்துடுறேன். இப்போ பாருங்க, எனக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா 10 தான் இருக்கு. நல்லா பாத்துங்க, இங்க 10 தான் இருக்கு. இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் டோட்டலா வெளியில வந்துடுறேன். இப்போ வெளியில வந்துட்டு இப்போ நான் வந்து மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
இப்போ போய் நான் செக் பண்றேன். இங்க பாருங்க எனக்கு 20 வந்துச்சு. இப்போ நீங்க ஷேர் பண்ணவே இல்லை, 20 வந்துச்சு. ஓகேங்களா? இதுல கால் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஆக்சுவலி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த பாருங்க இந்த கீபேட் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த லாஸ்ட்ல ரைட் சைட்ல. இது நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு எந்த இந்தியா பேசுற வந்து +9 போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது போட்டீங்கன்னா மேல அந்த கண்ட்ரி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கண்ட்ரி டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த கண்ட்ரி பேசுறீங்கன்னா இந்தியானா 91 போட்டு செட் பண்ணி பேசிக்கலாம். அவ்வளவுதாங்க, சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகே, இது இவ்வளவு முடிஞ்சு. இப்போ இது வந்து நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இதுல இன்னும் உங்களுக்கு பேசணுமா கண்டினியூனா பாருங்க. இதை பாருங்க நல்லா பாத்தீங்க. ட்ரிபிள் தான் என்னோட காசு வந்து 106 போட்டிருக்கு. இப்போ நான் என்ன செய்யறேன், செட்டிங் போறேன். செட்டிங் போயிட்டு நான் என்ன செய்யறேன், மறுபடியும் இதை லாங் அவுட் பண்றேன். அந்த பாருங்க லாங் அவுட் பண்ணிட்டேன். இந்த 20 பேசி முடிச்சிட்டேன். பேசி முடிச்சு லாங் அவுட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் கிரியேட் பண்ண சொல்லுது. இப்போ மறுபடியும் நான் கிரியேட் பண்றேன். மறுபடியும் பாருங்க சும்மா என்னோட பேர்ல ரில்வான் RILVAN ரில்வான் போட்டு நான் மறுபடியும் வந்து MOH சும்மா போட்டுறேன். போட்டு இமெயில் கொடுக்குறேன். அதே மாதிரி RILVAN சும்மா ரில்வான் கொடுத்துட்டு நான் வந்து @gmail.com கொடுக்குறேன். சும்மா இதெல்லாம் வந்து எனக்கு இமெயிலே கிடையாது. ஏஜ் பாருங்க, மறுபடியும் நான் அதே ஏஜே கொடுக்குறேன் பாருங்க. ஏஜ் மெயில் கொடுக்குறேன். யூசர் நேம் அதே கொடுக்குறேன் பாருங்க, RILVAN கொடுக்குறேன். இப்போ வந்து பாஸ்வேர்டு பாருங்க, நான் ஏற்கனவே கொடுத்த பாஸ்வேர்டு கொடுக்குறேன் பாருங்க. ஓகேங்களா? ரில்வான் ஓகே ஓகே ரில்வான் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு பாருங்க. இப்போ 1 2 3 4 5 6 7 8 பாருங்க. நான் ஏற்கனவே கொடுத்த பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கேன். நான் ஜஸ்ட் கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன் பாருங்க. எனக்கு கிரியேட்டிங் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், சிம்பிளான ஒரு விஷயம் தான். எல்லாமே ஃபேக் ஐடி தான். இப்போ நான் 2 போட்டேன், இது ரெண்டுமே ஐடியே கிடையாது. நான் சும்மா போட்டேன், யோசி மாத்திலாம் என் அக்கௌண்டே கிடையாது. நல்லா பாத்தீங்க. இப்போ மறுபடியும் வெரிஃபை கேட்குது. அதே மாதிரி நீங்க ஹெட்ஃபோன் இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு கொள்ளும், நல்லா தெளிவாக கேட்டுக்கங்க. 703 8 70 3886 ஓகே 70386 ஓகேங்களா? நான் வெரிஃபைடு கொடுத்துறேன். வெரிஃபைடு கொடுத்துட்டேன். மறுபடியும் அதே பாருங்க, மறுபடியும் 574 கொடுக்குறேன், 457 கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்த பாருங்க முடிஞ்சு. இதுல பாருங்க +1 707 408 7304 அவ்வளவுதான். திருப்பி நான் எஸ் கொடுத்தா மறுபடியும் உங்களுக்கு வந்து பேக் வந்துருங்க. ஓகேங்களா? டிஸ்கார்ட் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க எனக்கு 10 ரூபா இருக்கு. இப்ப நான் மறுபடியும் அதே சேம் போறேன் பாருங்க, ஸ்டோருக்கு போறேன். மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா ஏரன் கிரெடிட் இருக்கு. இப்ப நான் மறுபடியும் ஷேர் வித் ஃபேஸ்புக் கொடுக்குறேன். இப்ப பாருங்க நான் சும்மா வெளில வந்துடுறேன். அவ்வளவுதான், உள்ள போயிட்டு வெளில வந்துடணும். அவ்வளவுதான். நீங்க உள்ள எல்லாம் ஷேர் பண்ணவே இல்லை. இந்த பாருங்க உள்ள வந்தா போதும். பாருங்க மேல 10 கிரெடிட் வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியாது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு ஏறிட் கிரெடிட் வேணும்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. பாருங்க அதே மாதிரி இந்த இது டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் இருக்கு, ஹோம் இருக்கு, ப்ரொஃபைல் இருக்கு, ஸ்டோர் இருக்கு, இப்போ டெக்ஸ்ட் போட்டோஸ் இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து இந்த ஸ்டோரி அழுத்திட்டு இப்போ நீ பை கிரெடிட் இருக்குன்னா உங்களுக்கு வந்து பை பண்ணிக்கலாம் நீங்க. அதே மாதிரி ஏர் கிரெடிட்ல இருக்கு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா வாட்ச் வீடியோ இருக்கு. வீடியோ வாட்ச் பண்ணி வந்து காசு எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் ஆஃபர் இருக்கு. இந்த கம்ப்ளீட் ஆஃபர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை கேம்லாம் டெவலப் பண்ண சொல்ல டெவலப் பண்ணி ஏற்றிக்கலாம். ஸோ எனக்கு அதை தெரிஞ்ச விட எனக்கு இது தெரிஞ்சு தான் பெஸ்ட்டுங்க. நீங்க வந்து ஷார்ட்டா நீங்க இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு கிரியேட்டா புதுசு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா இப்போ மறுபடியும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றேன். மறுபடியும் பாருங்க எனக்கு எவ்வளவு காசு இருக்குன்னு. வரை எனக்கு 20 ரூபா இருக்குங்க. இவ்வளவுதாங்க, சிம்பிளான ஒரு விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் சொன்னது புரியல, கொஞ்சம் ஸ்பீடா பேசியிருந்தேன்னா நீ தயவு செஞ்சு திருப்பி மறுபடியும் போட்டு வீடியோ பாருங்க. ஸோ தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க யூஸ் பண்ணீங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கட்டாயம் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்க நண்பர் யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஸோ பாக்குற அனைத்து நம்மளும் ஒரே ஒரு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா தெரியாத அனைத்து நம்மளும் இந்த வீடியோ பேசி வந்துடும். ஸோ நீங்க வீடியோ லைக் பண்ணீங்கன்னா பேஜோட போயிடும், கமெண்ட் பண்ணீங்கன்னா வீடியோட போயிடும். அப்படி ஷேர் பண்ண மட்டும் தான் அடுத்தவங்க போகும். ஸோ கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஆதரவு எங்களுக்கு தெரிவிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா? வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.